இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டன் ஒன்று டிஸ்ப்ளே ஆகுது. அந்த பட்டனில் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே கரண்ட் டேட் அண்ட் டைம். அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட். ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டேன்னு டிஸ்ப்ளே ஆகுது. என்ன டேனா ஃப்ரைடே. அதுக்கப்புறமா என்ன மந்த், ஜூன் மந்த். அதுக்கப்புறமா கமா என்ன டேட் 25, கமா என்ன இயர் 2021. ஸோ 2021 இயர், மந்த் வந்து ஜூன், டே வந்து ஃப்ரைடே, டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் டைம் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ டைம் வந்து 2 PM, 2:30 PM. நெக்ஸ்ட்டு நமக்கு செகண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு செகண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டேட் அண்ட் டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இந்த கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டேட் அண்ட் டைம் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 ஃபைல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். HTML ஃபைல், CSS ஃபைல் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTML ஃபைல் index.html. நெக்ஸ்ட் வந்து CSS ஃபைல் style.css. அதுக்கப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் app.js. ஓகே, நெக்ஸ்ட் index.html ஃபைல் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து போடுறேன். டைட்டில் வந்து கரண்ட் டேட் அண்ட் டைம். நெக்ஸ்ட் பாடி டேக்கில் ஒரு h1 டேக். டெக்ஸ்ட் வந்து hello, world. நெக்ஸ்ட் இந்த CSS ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எட் டேக்கில் ஒரு லிங்க் டேக். hrefல வந்து பார்த்தீங்கன்னா style.css. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து என்னோட HTML ஃபைலை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி டேக்குள்ளே பாட்டமில் வந்து ஸ்கிரிப்ட் டேக், சோர்ஸில் வந்து app.js. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக் ரீலோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா VS Code எக்ஸ்டென்ஷன் லைவ் சர்வர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ரைட் கிளிக் பண்ணக்கப்புறமா ஓப்பன் வித் லைவ் சர்வர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சர்வர் இஸ் ஸ்டார்டட் அட் போர்ட் நம்பர் 5500. ஸோ ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பாரில் localhost:5500 கொடுத்தீங்கன்னா அந்த HTML பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாடி டேக்குள்ளே index.html ஃபைலில் பாடி டேக்குள்ளே இந்த h1 டேக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டேக்குள்ளே ஒரு பட்டன் டேக். டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கரண்ட் டேட் அண்ட் டைம். அது கீழே வந்து ஒரு பிரேக், நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரேக். அதுக்கப்புறமா ஒரு h1 டேக் வித் ஐடி வந்து ஐடி நேம் வந்து டேட். நெக்ஸ்ட்டு இன்னொரு h1 டேக் வித் ஐடி நேம் வந்து டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு style.css ஃபைல். ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செலக்டர். இதில் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து டைம்ஸ் நியூ ரோமன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூ. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து மெரூன். அதுக்கப்புறமா பட்டன்
எலிமெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பேடிங் 20 பிக்சல். நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து நன். border radius 20 pixel. Next outline none. cursor வந்து pointer. Next background color RGBA 0,139 alpha value வந்து 0.3. Next box shadow color வந்து dark red 0 pixel 7 pixel 20 pixel dark red 0 pixel 2 pixel 2 pixel 2 pixel. Okay, next அந்த button element வந்து ஓவர் பண்ணும்போது மவுஸ் ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் RGB பேக்ரவுண்ட் கலர் வந்து RGB 0,139,129. ஓகே, ஸோ ஒரு பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓவர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து ஒரு அலர்ட் ஒன்று கொடுக்குறேன். அலர்ட்டில் வந்து எஸ் ஐ எம் ரெடி. ஓகே, ஸோ ஒரு அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. அலர்ட்டில் வந்து எஸ் ஐ எம் ரெடி ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு VS கோட் எடிட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். app.js ஃபைல். இந்த அலர்ட் மெத்தடை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் கீவேர்ட், நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து date underscore and underscore time. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் கீவேர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டுடே, நெக்ஸ்ட்டு டே, நெக்ஸ்ட்டு டே லிஸ்ட், அதுக்கப்புறமா மந்த், நெக்ஸ்ட்டு மந்த் லிஸ்ட், நெக்ஸ்ட்டு டேட், இயர், அவர், நெக்ஸ்ட்டு மினிட், செகண்ட், AM underscore PM, ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வேறு விதமாக எப்படி சொல்லணும்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சொந்தம்னா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து சொந்தம். ஸோ ஆப்ஜெக்டால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து அசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அசஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் வந்து current underscore date underscore time equal to new keyword date and time constructor. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம மெத்தட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ், வேல்யூஸ் மெத்தட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காகனா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா கரண்ட் டேட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து டிஸ்பிளே,
current date function. Next வந்து current time வந்து display பண்றதுக்கு display current time function. Next take toll function. So இந்த take toll function எதுக்காகனா 12 hour ஃபார்மேட்டுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து சப்போஸ் 12க்கு மேலே ஹவர்ஸ் வந்து 12க்கு மேலே வந்து போச்சுன்னா அதை வந்து நான் 12 எல்லாம் மைனஸ் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 13 இருக்குன்னா 13 மைனஸ் 12 1 அப்படின்னா 1 hour 1 மணி. ஓகே, நெக்ஸ்ட்டு add 0 ஃபங்க்ஷன். ஸோ இந்த add 0 ஃபங்க்ஷன் வந்து எதுக்காகனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிங்கிள் டிஜிட், ஃபார் எக்ஸாம்பிள் 9 மினிட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு வந்து 9 மினிட்ஸ் அப்படியே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 0 வந்து ஆட் பண்ணுவேன். இப்போ 9 மினிட்ஸ்னால் 9 மினிட்ஸ் எனக்கு அந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா add 0 ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நேம் வந்து date _ time. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி மெத்தட்ஸ். ஸோ வேல்யூஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இனிஷியலைஸ் வேல்யூஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டேட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கரண்ட் டேட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா 12 hour ஃபார்மேட்டுக்கு வந்து take 12 மெத்தட். நெக்ஸ்ட்டு இப்போ சிங்கிள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து 0 வந்து ஆட் பண்ணுறதுக்கு add 0 மெத்தட். நெக்ஸ்ட்டு கரண்ட் டைம் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கரண்ட் டைம் மெத்தட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு index.html ஃபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கெட் பண்ணுறதுக்கு add.js ஃபைல். இங்கே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0, ஃபஸ்ட்டு பட்டன் எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். டாட் add event listener மெத்தட். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கால்பேக் ஃபங்க்ஷன். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரண்ட் டேட் டைம் ஆப்ஜெக்ட் டாட் இனிஷியலைஸ் வேல்யூஸ் மெத்தட் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இனிஷியலைஸ் வேல்யூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து டுடே. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டுடேன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன பண்ணிக்கணும் டிஸ்க் கீவேர்டு வந்து ஆட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ டிஸ்க் கீவேர்ட்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டுடே என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் கீவேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டேட் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு நியூ டேட் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா நியூ கீவேர்ட். நெக்ஸ்ட்டு வந்து டேட் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஓகே, ஸோ ஒரு நியூ டேட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டே. ஸோ டே வந்து பார்த்திங்கன்னா என்னோட டுடே ஆப்ஜெக்ட் டாட் கெட் டே மெத்தட். ஸோ இந்த கெட் டே மெத்தட் வந்து என்ன பண்ணோன்னா 0லேருந்து 6க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோன்னா டே ஆஃப் த வீக் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஃப்ரைடே இருக்குது. ஓகே, ஸோ சண்டே வந்து 0. சண்டே 0னா மண்டே 1,
Tuesday 2, Wednesday வந்து 3, Thursday வந்து 4, Friday வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ டே ஆஃப் த வீக் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டே லிஸ்ட். ஸோ டே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே. அந்த அரேயில் வந்து ஃபஸ்ட் வந்து 0, ஃபஸ்ட் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. நெக்ஸ்ட்டு மண்டே. நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. ஓகே, ஸோ டே லிஸ்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. சண்டே, மண்டே, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மந்த் லிஸ்ட் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ மந்த் லிஸ்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Jan, நெக்ஸ்ட்டு Feb, March, April, May, June, July, August, September, October, November, next வந்து December. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆகஸ்ட். இதை நான் ஷார்ட்டாக வந்து ஏஜின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மந்த் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மந்த் ஈக்குவல் டு என்னோட மந்த் லிஸ்ட் அரே. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஆப்ஜெக்ட் டாட் கெட் மந்த் மெத்தட். ஸோ இந்த கெட் மந்த் மெத்தட் வந்து என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா 0லேருந்து 11க்குள்ள வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ஜூன் மந்த். ஓகே, ஸோ ஜனவரி வந்து 0. ஸோ ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா 0னா ஃபெப் வந்து 1, மார்ச் வந்து 2, ஏப்ரல் வந்து 3, மே வந்து 4, ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போனா 5 என்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட் மந்த் மெத்தட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ 5th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன எலிமெண்ட் இருக்குது? ஸோ 0, 1, 2, 3, 4, 5. 5th இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வேல்யூ வந்து இருக்குது. ஸோ அந்த ஜூன் வேல்யூவை வந்து நான் மந்த்து வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மந்த் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா 5 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 5 இருந்துச்சுன்னா 0, 1, 2, 3, 4, 5 ஜூன். ஸோ ஜூன் என்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்தில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம டேட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டேட் ஈக்குவல் டு டுடே ஆப்ஜெக்ட் டாட் கெட் யூடிசி டேட் மெத்தட். ஸோ இந்த கெட் யூடிசி டேட் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா டே ஆஃப் த மந்த் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ யூனிவர்சல் டைம் படி வந்து பார்த்திங்கன்னா டே ஆஃப் த மந்த் வந்து ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூ வந்து 1லேருந்து 31க்குள்ளே வந்து இருக்கும். ஸோ 1 to 31. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக வந்து ஜூன் மந்த், டேட் வந்து பார்த்திங்கன்னா 25. ஸோ 25 என்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட் யூடிசி டேட் மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணும் 25. ஓகே, டேட் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இயர். ஸோ இயர் ஈக்குவல் டு டுடே ஆப்ஜெக்ட் டாட் கெட் யூடிசி ஃபுல் இயர் மெத்தட். ஓகே, ஸோ இந்த கெட் யூடிசி ஃபுல் இயர் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா
யூனிவர்சல் டைம் படி இயரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோடய சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இயர் வந்து 2021. ஸோ அந்த 2021 இயர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அவர் ஈக்குவல் டு டுடே ஆப்ஜெக்ட் டாட் கெட் hours method. ஓகே, ஸோ இந்த கெட் hours method வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வேல்யூ வந்து 0லேருந்து 23க்குள்ளே இருக்கும். 0லேருந்து 23. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து என்னோடய சிஸ்டமில் என்ன ஹவர்னா 1. ஓகே, ஸோ 1 வந்து பார்த்திங்கன்னா பிஎம். அப்போ நான் வந்து 13. ஸோ 13 என்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு மினிட். ஸோ மினிட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டுடே ஆப்ஜெக்ட் டாட் கெட் மினிட்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ இந்த கெட் மினிட்ஸ் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா 0லேருந்து 59க்குள்ள வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணோம். 0லேருந்து 59. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சிஸ்டமில் என்ன மினிட்ஸ் 33 மினிட்ஸ். அப்போனா 33 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட்ஸ். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டுடே ஆப்ஜெக்ட் டாட் கெட் செகண்ட்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ இந்த கெட் செகண்ட்ஸ் மெத்தட் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் 0லேருந்து 59. 0லேருந்து 59க்குள்ள வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக வந்து எனக்கு செகண்ட்ஸ் வந்து 53. ஓகே, ஸோ 53 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஏஎம்ஆர் பிஎம். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா என்னோடய அவர் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அவர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அந்த வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னா அவர் வேரியபிள்குள்ளே இருக்கும், அவர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ அவர் வந்து என்னது 13. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய அவர் வந்து 12க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸோ 12க்கு மேலே இருந்துச்சுன்னா பிஎம், அப்படி இல்லைன்னா ஏஎம். ஓகே, ஸோ இந்த இனிஷியல் வேல்யூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டேட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டே வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து திஸ் கீவேர்டு வந்து வரணும் திஸ் டாட் டே. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் திஸ் டாட் டே லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த கெட் டே மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் 0லேருந்து 6 வரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கரண்ட்டாக வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனா 5. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 5 இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரைடே அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், டே லிஸ்ட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மந்த் லிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மந்த் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திஸ் டாட் டுடே டாட் கெட் மந்த். ஸோ இந்த கெட் மந்த் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் 5னா ஜூன். ஓகே, ஸோ 5th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது ஜூன். அப்படின்னா மந்தில் வந்து என்ன இருக்குன்னா ஜூன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி யூடிசி டேட் மெத்தட் வந்து என்ன பண்ணும் டேட் வந்து ரிட்டர்ன் பண்ணும் 25. நெக்ஸ்ட்டு ஃபுல் இயர் 2021 வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஹவர்ஸ் 13. ஸோ கெட் ஹவர்ஸ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 23 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 13னா 1 PM. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மினிட்ஸ் வந்து 0லேருந்து 59. அப்புறமா செகண்ட்ஸ் வந்து சேம் 0லேருந்து 59. அதுக்கப்புறமா ஏஎம்ஆர் பிஎம் நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ 12க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பிஎம், அது கீழே இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஏஎம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கரண்ட் டேட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ண வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கரண்ட் டேட்
current date time dot display method display current date மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ HTML ஃபைலில் இந்த h1 எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஐடி நேம் பேஸ்ட் பண்ணி ஐடி வந்து பார்த்திங்கன்னா டேட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா டேட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங். ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா என்ன டே வந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போ மண்டேயா, டியூஸ்டேயா, வெட்னஸ்டேயா, ஃப்ரைடேயான்ட்டு என்ன டே ஃபஸ்ட்டு வந்து என்ன டே வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன டே வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபைன் மட்டும்தான் தெரியும். ஸோ அது வந்து மண்டேயா, டியூஸ்டேயா, வெட்னஸ்டேயா அது வந்து நம்ம இன்னும் ஃபைன் பண்ணலை. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். $, கர்லி பிரேசஸ்க்குள்ளே டே லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க டே லிஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டே. ஸோ டே வந்து டே என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது? 5 இருக்குது. அப்படின்னா 0 1 2 3 4 5 5th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? ஃப்ரைடே. அப்படின்னா நமக்கு ஃப்ரைடே வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கமா நம்ம மந்த் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ மந்த் நம்ம ஃபைன் பண்ணி வச்சு மந்த்தை. நெக்ஸ்ட்டு டேட் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டேட். அதுக்கப்புறமா இயர் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இயர். ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, டிஸ்பிளே ஆகலை. டிஸ்பிளே கரண்ட் டேட். ஓகே, நான் கன்சோல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் லிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன். லைன் நம்பர் 17ல் ஓகே, இங்கே வந்து நம்ம டிஸ் கீவேர்டு வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ் டாட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஃப்ரைடே June 25, 2021. ஃப்ரைடே June 25. ஃப்ரைடே June 25, 2021. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம்? கரண்ட் டேட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கரண்ட் டைம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து கரண்ட் டேட் டைம் ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே கரண்ட் டைம் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா index.html file இந்த h1 tag id நேம் பேஸ் பண்ணி நான் கெட் பண்ண போகிறேன். ஐடி வந்து பார்த்திங்கன்னா டைம். ஸோ app.js ஃபைலில் டிஸ்பிளே கரண்ட் டைம் ஃபங்க்ஷனுக்குள்ளே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா டைம் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் டைம் ஈக்குவல் டு $. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவர் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ அவர் வந்து எங்கே இருக்கும்? இந்த அவர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன வேணும்னா 12 hour ஃபார்மேட்டில் வந்து வேணும். சப்போஸ் அது வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து நான் ஆட் பண்ணணும். இப்போ 1 இருந்துச்சுன்னா 1 மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. 1னா 0 1 அப்படின்ட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். இதே 2னா 0 2. ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா add 0 ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன்னா இந்த take 12 ஃபங்க்ஷன்லேருந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ
அந்த வேல்யூவை வந்து நான் add 0 ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேக் 12ல நான் என்ன வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன்னா பவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு இந்த டேக் 12 ஃபங்க்ஷன். ஸோ நான் பாஸ் பண்ண வேல்யூவை வந்து பேராமீட்டரில் நான் கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணி வேல் என்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வேல் வந்து கிரேட்டர் தென் 12 இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணணும், வேல் -12. ஓகே, ஸோ இதே வந்து இப்போ 14 அப்படின்னு இருந்துச்சுன்னா 14 வந்து கிரேட்டர் தென் 12 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, ஸோ 14 - 12 வந்து பார்த்திங்கன்னா 2, அப்போனா 2 வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா நான் பாஸ் பண்ண வேல்யூவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் அவர் வந்து 14ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 14 என்ற வேல்யூ வந்து இந்த டேக் 12 ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், 14 - 12. ஸோ 2 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும், 2 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் எங்கே பாஸ் பண்ணிக்கிறேன், add 0. ஓகே, ஸோ அந்த add 0 ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த 2 என்ற வேல்யூவை வந்து நான் பேராமீட்டரில் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்குள்ளே நான் போட்டுக்கிறேன். உள்ளே வந்து நான் கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ வேல் வந்து லெஸ் தென் 10 வந்துச்சுன்னா என்ன நான் ரிட்டர்ன் பண்ணோம், அந்த டிஜிட்டுக்கு முன்னாடி 2க்கு முன்னாடி நான் என்ன பண்ணோம், 0 வந்து ஆட் பண்ணோம். ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் 0 $sign வேல், அவ்வளோதான். ஓகே, அப்படி இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் நான் பாஸ் பண்ண வேல்யூவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், ஃபைனலாக அவர் வந்து என்ன டிஸ்பிளே ஆகும்னா 02 அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஸ்பிளே ஆகும், கரண்ட் டைம், அவர் வந்து டிஸ்பிளே ஆகும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே கரண்ட் டைம். ஓகே, ஸோ நமக்கு அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகலை, ஏன்னு தெரில. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து பார்த்திங்கன்னா டைம் தான் கெட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட்டு கண்டென்ட்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகணுமே. ஓகே, ஸோ இங்கே வந்து console டாட் லாக் டைம்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டைம் 02 இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் வந்து சேவ் பண்ண மறந்துருப்பேன். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவர் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும், மினிட்ஸ், எவ்வளோ மினிட்ஸ்னு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து கோலன் $sign. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், add 0 ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். add 0 வேல்யூ நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா மினிட் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சப்போஸ் மினிட்ஸ் வந்து 9 இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த add 0 மெத்தட் அதுக்கு முன்னாடி வந்து 0 வந்து ஆட் பண்ணோம். அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து 09. நெக்ஸ்ட்டு மினிட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஆகணும், என்ன டிஸ்பிளே ஆகணும், செகண்ட்ஸ். ஸோ கோலன் $sign செகண்ட். ஓகே, ஸோ செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் 1 இருந்துச்சுன்னா நமக்கு 01ன்னு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், add 0 ஃபங்க்ஷனை வந்து நான் மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக வந்து ஏஎம்மா பிஎம்மா அது வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ $sign
am_pm அவ்வளோதான். ஓகே, கன்சோலில் எந்த எரரும் வரல, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கரண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன டே? ஃப்ரைடே. என்ன மந்த்? ஜூன். டேட் வந்து 25, இயர் வந்து 2021. நெக்ஸ்ட்டு கரண்ட் டைம் வந்து என்னென்னா 2 மணி 4 நிமிஷம் 58 செகண்ட். AM or PM? ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாஸ்க் வந்து என்னென்னா ஒரு செகண்டுக்கும் எனக்கு வந்து இந்த டேட் அண்ட் டைம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ எப்படி பண்ணலான்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா இந்த 3 ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இனிஷியலைஸ் வேல்யூஸ் மெத்தடை கால் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்பிளே கரண்ட் டேட் மெத்தட் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். கரண்ட் டேட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் எந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன், கரண்ட் டைம், டிஸ்பிளே கரண்ட் டைம் மெத்தடை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், கரண்ட் டைமை வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, பட் எனக்கு வந்து டைம் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து ஒரு இன்டர்வல் வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ செட் இன்டர்வல் மெத்தட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ். ஒன்று வந்து கால்பேக் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வல். ஓகே, ஸோ மில்லி செகண்ட்ஸில் வந்து கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால்பேக் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட்ஸ். ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன், அதாவது ஒரு செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோமோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் பாடியில் இந்த 3 லைனை வந்து நான் காப்பி பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஒரு செகண்டுக்கு எனக்கு என்ன ஆகும், இந்த 3 மெத்தடும் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும், கரண்ட் டேட் வந்து டிஸ்பிளே ஆயிரும், அதுக்கப்புறமா கரண்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆயிரும். கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி டேட்டும் எனக்கு அப்டேட் ஆகும். ஒரு செகண்டும் வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு 54, 55, 56, 59க்கு அப்புறமா 00, அதுக்கப்புறமா 01, 02, 03, 04, 09, அதுக்கப்புறம் வந்து 10 போயிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து எப்படி நமக்கு 0 வந்து ஆட் ஆகுனா, இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆட் 0 ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணும்போது வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நமக்கு 0 ஆட் ஆகுனா, கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். 10க்கு கீழே இருந்துச்சுன்னா 0 வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் பாஸ் பண்ண வேல்யூவை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ நான் 10ன்னு பாஸ் ஆச்சுன்னா அப்படியே 10ன்ற வேல்யூ தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். 10ன்ற வேல்யூ தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 39, இங்கே வந்து 8 வந்து சிங்கிள் டிஜிட், அப்படின்னா 0 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 வந்து ஒரு சிங்கிள் நம்பர், எனக்கு வெறும் 2 மட்டும் டிஸ்பிளே ஆகக்கூடாது. அது முன்னாடி வந்து 02 அப்படி தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன், இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கரண்ட் டைம் டேட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். ஒரு செகண்டுக்கு எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ 2, 9, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது.